சரண்யா அவங்களுக்கு திருமணம் ஆகிருச்சு. ரொம்ப சந்தோஷமான விஷயத்த அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல சொல்லியிருக்காங்க. ரசிகர்கள் எல்லாம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. மகாநதி சீரியல்ல நடிச்ச ருத்ரன் அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சரண்யா அவங்கள நம்ம எல்லாருக்குமே தெரியும். விஜய் சித்து அவங்களுடைய ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயத்துல எல்லாம் நிறைய பேட்டிகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. சித்து அவங்களை எப்பவுமே மறக்கவே முடியாது. அந்த கடைசி நிமிடங்கள் அப்பவாச்சும் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு எல்லாம் ரொம்ப நாள் வேதனைப்பட்டு ரொம்ப நாள் அந்த பயத்துல இருந்து அவங்க வெளியவே வராம இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல சொந்த வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல ஒரு சந்தோஷமான விஷயத்த அவங்களுடைய ரசிகர்களுக்கு சொல்லியிருந்தாங்க. சரண்யா அவங்களும் ராகுல் அப்படிங்கிறவரும் 2020ல இருந்து காதலிச்சிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் எல்லாம் சரண்யா அவங்க அடிக்கடி அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவிடுவாங்க. சீக்கிரமா திருமணம் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய திருமண நிச்சயதார்த்த நிகழ்வும் பெரியவர்கள் நண்பர்கள் முன்னிலையில தான் நடந்திருக்கு. அவங்களுக்கும் ராகுல் அவருக்கும் திருமணமானது குறித்து சரண்யா அவங்க எங்கேயுமே வெளிப்படையா சொல்லல. கடந்த மாதம் ராகுல் அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சாங்க. அப்ப ஹாப்பி பர்த்டே ஹஸ்பண்ட் அப்படிங்கிற கேப்ஷனையும் குறிப்பிட்டிருந்தாங்க. அப்பவே நிறைய ரசிகர்கள் வந்து உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சா அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் சரண்யா அவங்க எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. நேற்று இந்த வரலட்சுமி பூஜை எல்லாம் பண்ணிருக்காங்க. சரண்யா அவங்க வரலட்சுமி பூஜையை கொண்டாடி இருக்காங்க. அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல லைஃப்ல முதல் வரலட்சுமி பூஜை பண்ணிருக்கேன் அவர் கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷனை பதிவிட்டு மஞ்சள் தாலியோட நெற்றியில குங்குமத்தோட அவங்க எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை பதிவிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய தாலிக்கு ராகுல் அவரு குங்குமம் வைக்கிற வீடியோவையும் பகிர்ந்திருந்தாங்க. அது வழியாதான் அவங்களுக்கும் ராகுல் அவருக்கும் திருமணமானது ரசிகர்கள் உறுதி பண்ணிருக்காங்க. ரசிகர்கள் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி உண்மையா நிறைய விஷயங்களை சமூக வலைதள பக்கத்துல சொல்லாம இருந்தாலே நிம்மதியா இருக்க முடியும், நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் கூட நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி விஜய் சித்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமா நிறைய விஷயங்கள் பண்ணினாங்க. அவங்களுடைய காதல் கணவர் கூட சீக்கிரமா அவங்களுக்கு திருமணமாக போகுது அப்படின்னு பல கனவுகளோட இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். சில விஷயங்களை சமூக வலைதள பக்கத்துல சொல்லாம இருந்தாலே நிறைய விஷயங்கள் நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ரசிகர்கள் வந்து இப்ப நிறைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. அந்த வகையில மகாநதி இந்த சீரியல்ல நடிச்ச ஹீரோ ருத்ரன் அவருக்கு இப்ப குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயத்த அவருடைய சமூக வலைதள பக்கத்துல அவரே சொல்லியிருக்காரு. எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. ருத்ரன் பிரவீன் அவரை எல்லாருக்குமே தெரியும். இவர் நிறைய குறும்படங்கள்ல நடிச்சு பிரபலமானாரு. கிரிக்கெட்ல சாதிக்கணும் அப்படின்னு நினைச்ச இவருக்கு உயிரே போகிற அளவுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அதனால கவனத்தை அப்படியே சினிமா மீது திருப்பி இருக்காரு. இந்த சீரியல் வாய்ப்பு இவருக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைக்கல. 50க்கும் மேற்பட்ட ஆடிஷன்ல எல்லாம் கலந்துக்கிட்டாரு. நிறைய துணை கதாபாத்திரங்கள் எல்லாம் நடிச்சாரு. அப்புறம் தான் இவருக்கு சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இந்த சீரியல் வழியா பயங்கரமா வந்து இவருக்கு ஃபேன்ஸ் கிடைச்சாங்க. சொல்ல போனா நிவின் அப்படிங்கிற கதாபாத்திரம் வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்கள், சீரியல் தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.